1999 ஆண்டு செப்டம்பர் 20 பிரிட்டனில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் உலகையே உலுக்கியது. காரணம், அதிலிருந்த அனைத்தும் ரகசியங்கள். அப்படியென்றால் அவை வெளிவந்தது எப்படி என்ற கேள்வி எழலாம். அதுவே ஒரு ரகசிய ப்ராசஸ் தான். 1972 ஆண்டு அறை ஒன்றில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் அமர்ந்திருந்தார். கதவுகளும் ஜன்னல்களும் இறுக்கி மூடப்பட்டிருந்ததால் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது. காற்று கூட நுழையாத அந்த அறையில் மிக குறைந்த வெளிச்சத்தில் சில கோப்புகளை படித்துக் கொண்டிருந்த அவர் அவற்றிலிருந்த தகவல்களை வேறொரு காகிதத்தில் குறித்து வைத்தார். அந்த நபரின் பெயர் வாசிலி நிகிடிச் மிட்ரோகின். சோவியத் யூனியனின் உளவுத்துறையான KGBயில் களப்பணியாளராக பணியாற்றி வந்த மிட்ரோகின் சில காரணங்களால் ஆவண காப்பகத்திற்கு மாற்றப்பட்டார். அரை நூற்றாண்டுக்கு முன்பு கோப்புகள் நிறைந்த அறை எப்படி இருந்திருக்கும் என தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அதிலும் உளவுத்துறையின் ரகசிய ஆவணங்கள் இருக்கும் அறை என்றால் கேட்கவும் வேண்டுமா? KGBயின் ஆவணங்களை பழைய இடத்திலிருந்து புதிய அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது மிட்ரோகினின் பணி. ஆண்டுக்கணக்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தவை என்பதால் பெரும்பாலான காகிதங்கள் மங்கிப்போய் தூசுபடிந்து காணப்பட்டன. ஆனால் அவற்றில் இருந்த தகவல்கள் சாதாரணமானவை அல்ல. வெற்றி, தோல்வி, நம்பிக்கை, துரோகம், பணத்தாசை, பெண்ணாசை, பொன்னாசை, நாட்டுப்பற்று, வீரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ரகசியங்கள் அந்த கோப்புகளில் நிரம்பி வழிந்தன. பல நாடுகளின் வரலாற்றை மாற்றிய நிகழ்வுகளின் நினைவிடமாகவும் உறைவிடமாகவும் அந்த அறை இருந்தது. ரகசியம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த ஆவணங்களை படித்தவர்கள் வெகு சிலர்தான். அவர்களும் கூட அனைத்து கோப்புகளையும் படித்ததில்லை. அப்படியோர் அரிய வாய்ப்பு தமக்கு கிடைத்திருப்பதை மிட்ரோகின் உணர்ந்து கொண்டார். சோவியத் யூனியனின் ரகசிய உளவாளிகள் செய்த சாகசங்களையும் சந்தித்த சறுக்கல்களையும் வெளியுலகுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஆனால் அது தலைகீழாக நின்று தண்ணீர் குடிப்பதற்கு சமம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். முன்பே KGB ஏஜெண்டாக களப்பணி செய்தவர் என்பதால் உளவு தகவல்களை வெளியே கொண்டு போவதில் இருக்கும் ரிஸ்க் அவருக்கு புரிந்தது. பிறரால் செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டுவதுதானே உளவாளிக்கு அழகு. எனவே ரகசியங்களை ரகசியமாக வெளியே கொண்டு செல்வது என்ற முடிவுக்கு வந்த மிட்ரோகின் அதற்கான பணிகளில் இறங்கினார். ஆவணங்கள் இருக்கும் அறைக்குச் செல்லும் அவர் அங்குள்ள கோப்புகளை மணிக்கணக்கில் வாசித்துக் கொண்டிருப்பார். பின்னர் அவற்றை கால வரிசைப்படியும் தலைப்புகளுக்கு ஏற்றவாறும் முக்கியத்துவத்தின் அடிப்படையிலும் வரிசைப்படுத்தி கட்டுகளாக கட்டுவார். பிறகு கண்டெய்னர்களில் ஏற்றி சீல் வைத்து புதிய அலுவலகத்திற்கு கொண்டு செல்வார். இவையெல்லாம் KGBக்காக அவர் செய்த வேலை. ஆனால் தமக்கென்று சில பணிகளையும் ரகசியமாக மேற்கொண்டார் மிட்ரோகின். தொடக்கத்தில் தாம் படிக்கும் ஆவணங்களில் இருக்கும் ரகசியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் அவர் வீட்டுக்கு வந்ததும் அவற்றை குறித்து வைப்பார். என்னதான் அதிக நினைவாற்றல் கொண்டவராக இருந்தாலும் ஏராளமான தகவல்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சிரமம். அதனால் கோப்புகளில் இருக்கும் ரகசியங்களை படித்த உடனேயே வேறொரு காகிதத்தில் குறிப்பெடுக்கத் தொடங்கினார். இவ்வாறு செய்வதில் 2 சிக்கல்கள் இருந்தது. ஒன்று, இவர் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கும் போது யாராவது வந்துவிட்டால் கதை முடிந்துவிடும். மற்றொன்று, குறிப்பெடுத்த காகிதத்தை வெளியே கொண்டு செல்வதில் இருந்த பிரச்சனை. இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த மிட்ரோகின் முழு பேப்பருக்கு பதிலாக துண்டு சீட்டுகளில் ரகசியங்களை குறிப்பெடுத்து அவற்றை கசக்கி குப்பை தொட்டியில் வீசிவிடுவார். திடீரென யாராவது வந்துவிட்டால் கூட அவர் கையில் எதுவும் இருக்காது. பின்னர் பணி முடிந்து கிளம்பும் போது துண்டு சீட்டுகளை சாக்ஸில் மறைத்து எடுத்துச் செல்வார். அனைவருக்கும் குட் நைட் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு வீட்டுக்குச் செல்லும் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. முக்கிய அதிகாரிகள் அனைவரும் புதிய கட்டடத்திற்கு சென்று விட்டதாலோ என்னவோ பழைய அலுவலகத்தில் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. பெரிய அளவில் சோதனைகளும் இல்லை. ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் அப்படி ஏதாவது நடந்தாலும் பெட்டியோடு செக்கப் முடிந்துவிடும். சாக்ஸை எல்லாம் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. உலகின் முக்கிய உளவு அமைப்புகளில் ஒன்றான KGBயின் ஊழியர்கள் இந்த அளவுக்கு மெத்தனமாக நடந்து கொண்டது வியப்பை ஏற்படுத்தினாலும் அதுதான் உண்மை. தவறு செய்பவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அவர்களின் துணிச்சல் அதிகரிக்கும். அதனால் முன்பை விட கூடுதல் தைரியத்துடன் தவறுகளை தொடர்வார்கள். அந்த வகையில்
மிட்ரோக்கினும் ரகசியங்களை சாக்ஸுக்கு பதில் சட்டை பைக்குள்ளேயே வைத்து எடுத்துச் செல்லத் தொடங்கினார். தம்முடைய வீட்டிலும் விடுமுறை நாட்களில் தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட டாச்சா என்ற இடத்திலும் ரகசிய ஆவணங்களை பதுக்கி வைத்தார். அதில் உள்ள விவரங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தட்டச்சு செய்து தொகுத்து மண்ணுக்குள் புதைத்து வைத்தார். இவ்வாறு செய்யும் போது அந்த ஆவணங்கள் எல்லாம் பின்னாட்களில் வெளியே வருமா அல்லது மண்ணோடு மண்ணாகி விடுமா என்று அவருக்கு தெரியாது. எனினும் செய்வதை திருந்தச் செய்தார். 12 ஆண்டுகள் இவ்வாறு செய்து வந்த மிட்ரோக்கின் 1984ஆம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் அவர் சேகரித்த விவரங்கள் உடனடியாக வெளிவரவில்லை. ஏனென்றால் மிட்ரோக்கின் ரிட்டையர்ட் ஆன பிறகு 7 ஆண்டுகள் சோவியத் யூனியன் இருந்தது. ஒருவேளை 1991ஆம் ஆண்டில் பெரிய மாற்றங்கள் நிகழாமல் போயிருந்தால் இன்று வரை மிட்ரோக்கின் ஆவணங்கள் வெளிவராமலேயே போயிருக்கலாம். 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய புரட்சியில் தொடங்கி 1991இல் சோவியத் யூனியன் உடைந்தது வரை அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், காலநிலை என எல்லாம் மாறின. ஆனால் சுமார் 75 ஆண்டுகள் மாறாத ஒன்று என்றால் அது ரஷ்ய உளவுத்துறையின் செயல்பாடுதான். ஒரு நாட்டுக்கு இராணுவமும் காவல்துறையும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உளவுத்துறையும் முக்கியம். ஜார் மன்னர்களின் ஆட்சி ரஷ்யாவில் நடைபெற்றபோது புரட்சியாளர்களையும் அரசரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோரையும் ஒடுக்க ஆக்ரானா என்ற உளவு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதை கேஜிபியின் முப்பாட்டன் என்று சொல்லலாம். ரஷ்யாவை ஆட்சி செய்த 2ஆம் அலெக்சாண்டர் 1881ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு அடுத்து பதவிக்கு வந்த 3ஆம் அலெக்சாண்டர் தமக்கும் அத்தகைய ஆபத்து வரக்கூடும் என்றெண்ணினார். அதனால் ஆக்ரானாவை உருவாக்கிய அவர் மன்னர் மற்றும் அவரது குடும்பத்தினரை பாதுகாப்பது, ஆட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டறிந்து காலி செய்வது ஆகிய பணிகளை ஆக்ரானாவுக்கு வழங்கினார். மாற்றமொன்றே மாறாதது என்பதற்கு ஏற்ப ரஷ்ய உளவுத்துறையின் பணிகளிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. இதை மாற்றங்கள் என்று சொல்வதை விட கூடுதல் என்று சொல்லலாம். 1890களில் ரஷ்யாவில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலைகளில் போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றன. அதுவரை முதலாளியை எதிர்த்து பேசாமல் சொன்னதை செய்துவிட்டு கொடுத்ததை வாங்கிச் சென்ற தொழிலாளர்கள் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பணி நேரத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் போராடத் தொடங்கியதும் அவர்கள் மீது அரசின் கவனம் திரும்பியது. இப்படி சொல்வதால் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதாக எண்ண வேண்டாம். இன்று முதலாளியை எதிர்த்து போராடுபவர்கள் நாளை அரசருக்கு எதிராகவும் செயல்படுவார்கள் என்று நினைத்த ஆட்சியாளர்கள் ஆக்ரானாவின் பணிகளை அதிகப்படுத்தினார்கள். தொழிலாளர் போராட்டத்தை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பது, தொழிற்சங்க தலைவர்களை விலைக்கு வாங்குவது அல்லது அவர்களை முடக்குவது போன்ற வேலைகளை ஆக்ரானா செய்ய வேண்டியிருந்தது. புரட்சியாளர்களின் செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்து வந்த ஆக்ரானா ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கும்போது அவர்களை கைது செய்துவிடும். பின்னர் அந்த நபரை தங்களின் உளவாளியாக மாற்ற முயல்வார்கள். நாங்கள் சொல்வதை கேட்டால் நிறைய பணம் கிடைக்கும், தண்டனையில் இருந்து தப்பித்தும் விடலாம், இல்லையென்றால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டுவார்கள். அவர்கள் சொல்வதை செய்கிறேன் என அப்போதைக்கு கூறிவிட்டு தப்பி ஓடிவிட முடியாது. ஏனென்றால் இந்த நிபந்தனைகளை விதிப்பதற்கு முன்பே குறிப்பிட்ட நபரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிவிடுவார்கள். எனவே அந்தர்பல்ட்டி அடிக்கும் வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைக்காது. இப்படி பெரும்பாலான இயக்கங்களில் தமக்கான உளவாளிகளை உருவாக்கியது ஆக்ரானா. பின்னாளில் சோவியத் யூனியனின் அதிபர் பதவிக்கு வந்த ஜோசப் ஸ்டாலின் கூட ஆக்ரானா உளவாளி என்பார்கள். ஒரு கட்டத்தில் புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தாமாகச் சென்று ஆக்ரானாவில் இணைந்தார்கள். தவறான தகவல்களை கொடுத்து உளவு அமைப்பை குழப்பிய அவர்கள் அதற்கு சன்மானமாக ஆக்ரானா கொடுத்த பணத்தை இயக்கத்திற்காக செலவிட்டார்கள். இதனால் மதிப்பையும் செல்வாக்கையும் ஆக்ரானா இழந்தது. 1917ஆம் ஆண்டு
ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய உளவு அமைப்பு உருவாக்கப்பட்டது. பாட்ஷா படத்தில் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என ரஜினிகாந்த் பேசிய வசனத்தை இன்றைய தலைமுறையான ஜென்ஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரஜினியாவது தமக்கு இன்னும் ஒரு பெயர்தான் இருப்பதாகச் சொன்னார். ஆனால் கேஜிபிக்கோ இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கின்றன. பல்வேறு போராட்டங்களுக்குப் பிறகு ரஷ்யாவின் ஆட்சி கட்டிலிலிருந்து ஜார் மன்னர்கள் அகற்றப்பட்டு லெனின் தலைமையிலான கம்யூனிச அரசு பொறுப்பேற்றது. அதன் பின்னர் ஆக்ரனாவுக்கு வேலை இருக்காது என்றுதான் பலரும் நினைத்தனர். மன்னராட்சியைப் போல் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய கம்யூனிச அரசின் ஆட்சியில் புரட்சிகள் வெடிக்காது என்றே பெரும்பாலானோர் நம்பினார்கள். ஆனால் லெனின் பதவியேற்ற சில வாரங்களிலேயே செக்கா என்ற உளவு அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆட்சியை தக்கவைக்க இதுபோன்ற தற்காலிக அமைப்புகள் தேவை என்று லெனின் நினைத்தார். அதன் அடிப்படையில் 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 20 தொடங்கப்பட்ட செக்கா பின்னாளில் பெரும் சக்தியாக உருவெடுத்தது. அதில் பணியாற்றியவர்கள் செக்கிஸ்ட் என்று அழைக்கப்பட்டனர். பல்வேறு நாடுகளில் பரவியிருந்த அவர்கள் உளவு தகவல்களை மாஸ்கோவுக்கு அனுப்பினர். மிகவும் திறமை வாய்ந்த ஏஜெண்டுகள்தான் வெளிநாட்டு உளவு பணிக்கு அனுப்பப்பட்டனர். தொடக்க காலத்தில் செக்காவின் ஊழியர் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். நாளடைவில் அதன் பெயரும் வீரியமும் மாறிக்கொண்டே இருந்தன. தகவல் சேகரிப்பு பிரிவு, ஊழல் தடுப்பு பிரிவு, உளவு பிரிவு என்று தெளிவான செயல் திட்டங்களுடன் செக்கா இயங்கி வந்தது. 1922 முதல் 1954 வரை ஜிபியு, ஓஜிபியு, என்கேவிடி, ஜியுஜிபி, என்கேஜிபி, எம்ஜிபி, எம்விடி என பல்வேறு அமைப்புகளாக சோவியத் உளவுத்துறை செயல்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதே தவிர உளவுத்துறையின் செயல்பாட்டில் பெரிய வேறுபாடு இல்லை. மேற்கத்திய நாடுகள் சோவியத்தை வீழ்த்த எத்தகைய சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று கம்யூனிச தலைவர்கள் நம்பினார்கள். அவற்றை முறியடிக்கவும் மேற்கத்திய நாடுகளில் திரைமறைவு வேலைகளை செய்வதற்கும் செக்கா போன்ற அமைப்புகள் தேவைப்பட்டன. ஆனால் ரஷ்ய உளவுத்துறையால் அந்நாட்டு மக்களும் பாதிப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. உதாரணமாக, ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 2 பேர் ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருந்தால் அவர்களை செக்கிஸ்டுகள் தனியாக அழைத்துச் சென்று விடுவார்கள். என்ன பேசினீர்கள் என இருவரிடமும் விசாரணை நடத்தப்படும். அவர்கள் சொன்ன பதில் ஒரே மாதிரி இல்லை என்றால் சிறையில் தள்ளிவிடுவார்கள். அரண்டவர் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல யாரை பார்த்தாலும் புரட்சியாளர்கள் என்றெண்ணும் போக்கு அதிகமாக இருந்தது. முன்பிருந்த அரசை போராட்டத்தின் மூலம் தாங்கள் அகற்றியதைப் போன்று தங்களையும் யாராவது காலி செய்து விடுவார்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதற்கு முகாந்திரமும் இருந்தது. கம்யூனிச அரசை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்த அமைப்புகளில் முக்கியமானது MUCR. அதற்குள் ஊடுருவி கதையை முடிப்பதற்காக ஆபரேஷன் ட்ரஸ்ட் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. செக்கிஸ்டுகளின் இந்த நடவடிக்கை மூலம் மாட்டியவர்களில் பிரிட்டன் உளவாளி சிட்னி ரெய்லியும் அடக்கம். ரஷ்யாவில் பிறந்த அவர் சில காரணங்களுக்காக அந்த நாட்டை வெறுத்தார். பிரிட்டன் உளவுத்துறையில் இணைந்த ரெய்லி சொந்த நாடான ரஷ்யாவையே உளவு பார்த்தார். மிகவும் சவாலான அந்த பணியை பல்வேறு தந்திரங்கள் மூலம் வெற்றிகரமாக செய்தார் ரெய்லி. செக்கா அமைப்பை ஏமாற்றி அதில் இணைந்த அவர் ரஷ்யாவின் ரகசியங்களை பிரிட்டனுக்கு அனுப்பினார். சிட்னி ரெய்லி செய்த சாகசங்களை அடிப்படையாக வைத்தே ஜேம்ஸ் பாண்ட் கதைகள் எழுதப்பட்டன. அப்படியென்றால் அவர் எத்தகைய கில்லாடி என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். தங்களது நாசிக்கு கீழேயே அமர்ந்து கொண்டு ரெய்லி செய்த வேலையை ஜீரணிக்க முடியாமல் தவித்த ரஷ்ய உளவுத்துறை எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டுமென்று பெருமுயற்சி செய்தது. ஆனால் விவசாயி, சுற்றுலா பயணி, வியாபாரி என்று பல்வேறு அவதாரங்களை எடுத்து ரஷ்யாவிலிருந்து வெளியேறிவிட்டார் சிட்னி ரெய்லி. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏமாந்து விடுவார் இல்லையா? யானைக்கும் அடி சறுக்கும் என்பதற்கு ஏற்ப
பல பேரை ஏமாற்றிய ரெய்லியும் ஒரு கட்டத்தில் ஏமாந்து போனார். லண்டனில் இருந்தபடியே கம்யூனிச அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக வேலை செய்து கொண்டிருந்த ரெய்லியோடு ரஷ்ய உளவாளிகள் நட்பு பாராட்டினர். கம்யூனிச எதிர்ப்பாளர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அவர்கள் பெருமுயற்சி செய்து ரெய்லியை மீண்டும் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த தகவலை மறுக்கும் சிலர் ரெய்லி மீண்டும் தப்பிச் சென்றதாக கூறுகின்றனர். ரஷ்ய உளவுத்துறையிடம் சிக்காமல் தப்பிய ரெய்லி மனநோயால் பாதிக்கப்பட்டதாக சொல்வோரும் உண்டு. எது எப்படியோ ரஷ்ய உளவுத்துறையின் சாதனைகளில் ஒன்றாக இன்று வரை பேசப்படும் செயல்களில் ஒன்று ஆபரேஷன் ட்ரஸ்ட். எப்படி சிட்னி ரெய்லி ரஷ்ய உளவுத்துறைக்குள் ஊடுருவினாரோ அதேபோல் பிரிட்டனின் உளவு அமைப்புக்குள் நுழைந்து சிறப்பான தரமான சம்பவங்களை செய்தது சோவியத். 1930களில் லண்டனுக்கு சென்ற ரஷ்ய உளவாளி அர்னால்ட் டியூட்ச் கேம்பிரிட்ஜ் 5 என்ற உளவு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். ஏற்கனவே அரசு துறையில் வேலை செய்வோரையும் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்களையும் உளவாளிகளாக்குவதுதான் வழக்கமான நடைமுறை. அதை அப்படியே ரிவர்ஸில் செய்தார் அர்னால்ட் டியூட்ச். அதாவது எதிர்காலத்தில் அரசு ஊழியராக போகும் மாணவர்களை தேர்வு செய்து உளவாளிகளாக்கினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் அதிக அளவில் அரசு வேலைக்கு செல்வதை கண்டறிந்த அர்னால்ட் அவர்கள் மீது கவனம் செலுத்தினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வந்த ட்ரினிட்டி கல்லூரியிலிருந்து தமது முதல் உளவாளியை தேர்வு செய்தார். கிம் பில்பை என்ற மாணவரிடம் அப்படி என்னதான் பேசினாரோ அர்னால்ட். அதன் பிறகு முழுக்க முழுக்க சோவியத் யூனியனின் தீவிர விசுவாசி ஆகிவிட்டார் கிம். அடிப்படையில் கம்யூனிச சிந்தனை கொண்டவரான கிம்முக்கு அர்னால்டு போட்ட முதல் கண்டிஷன், இனி நீ இடதுசாரி இல்லை, அந்த எண்ணத்தை மறந்துவிடு என்பதுதான். கிம் பில்பையை தொடர்ந்து ஆண்டனி பிளண்ட், பை பர்ஜஸ், ஜான் கேராங் கிராஸ், டொனால்ட் மேக்லியன் ஆகிய மாணவர்களை உளவு பணிக்காக தேர்ந்தெடுத்தார் அர்னால்ட். கேம்பிரிட்ஜ் 5 என்று அழைக்கப்பட்ட இவர்கள் பிரிட்டனின் அரசு துறைகளுக்குள் ஊடுருவினார்கள். அதிலும் கிம்முக்கு இங்கிலாந்து உளவுத்துறையிலேயே வேலை கிடைத்தது. உட்கார்ந்த இடத்திலே இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட முதலாளித்துவ நாடுகள் என்ன செய்கின்றன என அறிந்து கொள்ளும் அருமையான வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். இங்கிலாந்து அரசின் ஊழியர்களாகிவிட்ட தமது உளவாளிகள் மீது யாருக்கும் சந்தேகம் வராமல் பார்த்துக் கொள்வது அர்னால்டின் வேலை. குறிப்பாக அவர்களிடமிருந்து இரகசிய தகவல்களை பெற்று ரஷ்யாவுக்கு அனுப்புவதை சாமர்த்தியமாக செய்தார். வீட்டிலிருந்து காரில் புறப்படும் அர்னால்ட் ஊருக்கு வெளியே சென்று விடுவார். சிறிது நேரம் காரில் சுற்றிவிட்டு திடீரென ஒரு பேருந்தில் ஏறும் அவர் மீண்டும் மற்றொரு பஸ் அல்லது ரயிலுக்கு மாறுவார். இப்படி பொது போக்குவரத்தில் ஊராக சுற்றிய பிறகு மீண்டும் லண்டனுக்கு வருவார். தம்மை யாராவது பின்தொடர்கிறார்களா என்பதை அறிய இத்தகைய செயல்களை செய்வார் அர்னால்ட். அவர் யாரிடம் பேசினாலும் இந்த உலகத்தில் மற்ற அனைத்தையும் விட உங்களுடன் உரையாடுவதுதான் எனக்கு முக்கியம் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவார். கிம் உள்ளிட்ட 5 மாணவர்களை அர்னால்ட் எப்படி வளைத்தார் என்ற கேள்விக்கான பதில் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கும். பிரிட்டன் உளவுத்துறையில் ரஷ்ய விவகாரங்களை கவனிப்பதற்கான பொறுப்பு கிம்முக்கு வழங்கப்பட்டது கேம்பிரிட்ஜ் 5க்கு ஜாக்பாட்டாக அமைந்தது. அதுவரை இங்கிருந்து தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்த அவர் புதிய பொறுப்பு கிடைத்ததும் சோவியத்திலிருந்து வந்த முக்கிய ரகசியங்களை மூடி மறைக்க தொடங்கினார். யாருக்கும் தம்மீது சந்தேகம் வராமல் சாமர்த்தியமாக செயல்பட்ட கிம்மை நம்பி முக்கிய வேலைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பியது பிரிட்டன். அங்கே சென்ற கிம் அமெரிக்காவின் அணு ஆயுத சோதனைகளை பற்றிய ரகசியங்களை திரட்டி சோவியத்திடம் கொடுத்தார். கிம் பில்பை ஒரு டபுள் ஏஜென்ட் என்பதை அமெரிக்கா கண்டுபிடிக்க கேம்பிரிட்ஜ் 5 விவகாரங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. எனினும் உரிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் அமெரிக்காவாலும் பிரிட்டனாலும் கிம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படி பல்வேறு நாடுகளில் ஊடுருவிய ரஷ்ய உளவுத்துறை 1954ஆம் ஆண்டு KGB-ஆக அவதாரமெடுத்தது. 1991இல் சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த போது KGB-க்கும் எண்ட் கார்டு போடப்பட்டது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம்
மிட்ரோக்கின் ஆவணங்கள் அம்பலப்படுத்தின. கேஜிபியின் காலம் முடிந்துவிட்டாலும் அதனுடைய தாக்கம் இன்னும் முடியவில்லை. இன்றைக்கு ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு ஆட்டம் காட்டும் விளாடிமிர் புடின் முன்னாள் கேஜிபி ஏஜென்ட் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் அட்டனா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.